ஹர்ஷினி பிளாஸ்மா பிளாஷ் மிகப்பெரிய ஒளிப்பொதி வானத்தை பிளந்தது. அந்த ஒளியில் ஒரு மனித உருவம் தோன்றியது. முழுவதும் பிளாஸ்மாவாலான ஒரு உருவம். அவனது உடம்பு எரியும் போல, ஆனால் அவனுக்கு எதுவும் ஆகவில்லை. அவனது பெயர் ஆர்க்ஸ், பிளாஸ்மா ஃபேஸ் விஞ்ஞானத்தின் உயிரோட்டம். அவனது பிளாஷ் தாக்கம் மட்டும் நகரத்தின் 22% தகவல் மையங்களை அழித்துவிட்டது. அவன் பேசும்போதும் வாயிலிருந்து ஒளி வெடிக்கிறது. உங்கள் மெட்டல் சில்லுகள், உங்கள் நினைவுகள், இவை அனைத்தும் புழுதியே ஆகும். பிளாஸ்மா மட்டும்தான் தூய்மை. ரீக், காயா மற்றும் மெக்ஸ் நகருக்குள் திரும்பி பாதுகாப்பு ஏற்படுத்துகின்றனர். ஆனால் ஹர்ஷினி அவள் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கிறாள். அவள் விண்வெளி தொழில்நுட்ப ஆய்வாளர் டாக்டர் சூர்யாவின் பழைய தொழில்நுட்ப கோப்புகளை தேடுகிறாள். அந்த கோப்புகளில் ஒன்று மிக முக்கியமானது. ப்ராஜெக்ட் ஷீல்ட் லைட், பிளாஸ்மா தாக்கங்களை தடுக்க கூடியுயிரணு அடிப்படையிலான கண்ணாடி சிகப்பு ஒளிக்கதிர். அந்த நேரத்தில் பிளாஸ்மா பிளாஷ் மேலும் தீவிரமாகிறது. ஆர்க்ஸ் நேரடியாக மெமரி டவருக்கு எதிராக பாய்கிறான். அவனது உடலில் இருந்து வெளிவரும் ஒளி கோணங்களால் நேரமும் மாறுகின்றது. மின்வேக எண்ணங்களும் சிதறுகின்றன. அவன் ஒரு மனிதரா? ஹர்ஷினி கேட்கிறாள். இல்ல, அவன் ஒரு உயிரோட்டமான ஒளிக்கருவி. ஆனால் அதற்குள் பழைய மனிதனின் ஞாபகங்கள் இருக்கின்றன. காயா பதிலளிக்கிறாள். அவனது பழைய பெயர் அகிலன். அவனுக்கு ஒரு நாள் ஹெக்ஸாகோர் பிளாஸ்மா ஆய்வில் பிழை ஏற்பட்டு அவனது உடல் ஒளியால் துளைக்கப்பட்டது. அவனை மீட்டதை விட ஹெக்ஸாகோர் அவனை சோதனைக்குட்படுத்தியது. இப்போது அகிலன் ஆர்க்ஸ் உலகை ஒளியால் அழிக்க விரும்புகிறான். நீங்கள் என்னை விட்டு போனீர்கள், இப்போது ஒளியே உங்கள் நினைவுகளை அழிக்கும். அவன் கூச்சலிடுகிறான். ஹர்ஷினி தனது ஷீல்ட் லைட் ஒளி கவசத்துடன் நேரில் சென்று விடுகிறாள். அவள் அவனை எதிர்கொள்கிறாள். அகிலன், நீ உயிருடன் இருக்கிறாய், ஆனால் உன் வலிக்குள் மற்ற உலகத்தை அழிக்க முடியாது. நாம் உன்னை மீட்டெடுக்கவில்லையா? அந்த நேரத்தில் மேக்ஸ் பிளாஷ் நியூரோலிங்க் வைத்து அகிலனின் உண்மையான நினைவுகளை மீட்டெடுக்க முயற்சி செய்கிறான். அவனது தாயின் ஞாபகங்கள், அவனது சிறுவயது குரல்கள், மறந்து போன சிரிப்புகள் அனைத்தும் அவனை தாக்குகிறது. அவன் உடலில் இருந்து ஒளி மெதுவாக குறைகிறது. அவனது கண்களில் ஒரு உணர்வு பிறக்கிறது. நான் யார்? அவன் நெஞ்சம் பதுங்கிக் கொள்கிறது. ஹர்ஷினி அவனிடம் கூறுகிறாள், நீ பிளாஸ்மா அல்ல, நீ ஒரு மனிதன், நீ ஒரு நம்பக்கம். ஆர்க்ஸ் மாறுகிறான். அகிலன் விழிக்கிறான். அவன் நின்ற இடம் ஒளிர்ந்து கொண்டே சாமர்த்தியமாக நிலை கொண்டது. அவனை மீட்டு வைத்த பிறகு ஹர்ஷினி மற்றும் குழுவினர் நகரத்திற்குள் திரும்புகிறார்கள். ஒளி அழிக்கவும் முடியும், ஆனால் அதை மாற்றவும் முடியும். ஹர்ஷினி சொல்கிறாள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அடுத்த பாகம் ஹர்ஷினி நியூரோ மாயா விரைவில் வருகிறது. காத்திருக்கவும்.